உருளைக்கிழங்கு தயிர் மசாலா. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இது செய்வீங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தயிர் மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு தயிர் மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகினவனே நான் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், துருவிய வெங்காயம், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட சேர்ந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் நம்ம வறுத்து வச்ச பொடியை இதோடு சேர்த்துக்கிறேன். அதையும் இப்போ மசாலாவோட கிளறிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு கப்புக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கெட்டி தயிராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. தயிர் சேர்த்துட்டு நான் ஒரு 2 கப்புக்கு, இது கொதி வந்தவுடனே ஒரு 2 கப்புக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போன உடனே நான் 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த கலவையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு தயிர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் மசாலா வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். ஏன்னா நம்ம சுக்குப்பொடியெல்லாம் சேர்த்ததுனால நல்ல ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது புலாவோட ரொம்ப ஆப்டாக சூட் ஆகும், நானோடையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.